ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசும்போது இந்த ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும். டோன்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, நெவர் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்விகள் குழப்பங்கள் வரலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்க போகுது. பாருங்களேன், தமிழில் நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் டீ குடிக்க மாட்டேன். செகண்ட் பாருங்கள், நான் டீ குடிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் செகண்ட் சென்ஸ் நல்லா கவனிங்க, நான் டீ குடிக்கவே மாட்டேன் அப்படின்னா அங்கே ஒரு எம்பசிஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறீங்க நான் டீ குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேபிட்டை தான் குறிக்கும். ஓகேங்களா? இது சிம்பிளாக இருக்குது, இது எம்பசிஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ டோன்ட் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, பாருங்களேன், செய்வதில்லை, நான் டீ குடிக்க மாட்டேன், டீ குடிக்கிறத செய்கிறதில்லை இப்போ அப்படின்னு சொல்ல வரோம். நெவர் அப்படின்னா ஸ்ட்ராங் நெகட்டிவ். பாருங்கள், செய்வதே இல்லை, குடிக்கவே மாட்டேன், குடிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஓகே, இந்த 2 சென்டென்ஸில் டோன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், நெவர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாங்க. சிம்பிள் தான். நான் டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னா ஐ டோன்ட் ட்ரிங்க் என்ன டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ, நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்கவே மாட்டேன் அப்படின்னா ஐ நெவர் ட்ரிங்க் டீ. நல்லா கவனிங்க, டோன்ட் நெவர் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக தான் சொல்ல வரோம். இது நமக்கு டோன்ட் அப்படின்னா சிம்பிளாக இருக்கும், நெவர் அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக புரியுதா? நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்லவே மாட்டேன். அவள் சமைக்க மாட்டாள், அவள் சமைக்கவே மாட்டாள். நாங்கள் வெளியே போக மாட்டோம், நாங்கள் வெளியே போகவே மாட்டோம். பார்த்தீங்களா? ஒரு செயலை சிம்பிளாக நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னா டோன்ட், அதே செயலை எம்பசிஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நெவர். ஈஸியாக இருக்கா? இந்த டோன்ட்டை நம்ம ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டூ ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெவர் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா புரியுதா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு அழகாக சிம்பிளாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரியும். கவனமாக கவனிங்க. இப்போ நம்ம டோன்ட், டசன்ட் இதெல்லாம் எங்கே பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டோன்ட்டையும் டசன்ட்டையும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை வச்சு பேசும்போது நம்ம நெகட்டிவாக செய்ய மாட்டோம்னு சொல்ல வரும்போது டோன்ட் வச்சு பேசணும். அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் ஷுட் பி எப்படி இருக்கணும், வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும், ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். புரிஞ்சா? ஸ்ட்ரக்சர் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சென்டென்ஸ் வச்சு பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன், ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது இதை ஃபாலோ பண்ணி டசன்ட் அப்படின்னு தான் நம்ம பேசணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மை அப்படியே பேசினா போதும். தட்ஸ் ஆல். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட்க்கு டோன்ட் வரும். ஹி, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு டசன்ட் வரும். இது ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். முடிஞ்சா? அவ்வளோதான். புரிஞ்சா? இப்போ அடுத்து பாருங்களேன், நெவர் அப்படின்னா எம்பசிஸ் பண்ணி சொல்கிறோம், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? செய்வதே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். இந்த நெவர் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். நெவர் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது நெவர் பேசணும். இதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரும், அதை அப்படியே பேசிடணும். இங்கே தான் நல்லா கவனிக்கணும். ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது இதை ஃபாலோ பண்ணி நெவர் தான் வரும். இதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் வரணும். ஆனால் இங்கே நல்லா கவனிக்கணும், அந்த வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பேசணும், எழுதணும். இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாமே சேமாக இருக்கும், பட் இந்த இடத்துல மட்டும் இது மட்டும் மாறும். ஏன்னா நெவர் அப்படிங்கிறது ஆக்சலரி வேர்ப் கிடையாது. ஆக்சலரி வேர்ப் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் பேசணும். ஆனால் நெவர் அப்படிங்கிறது அட்வர்ப்.
ஸோ இந்த நெவரை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய verb இட் ஷுட் பி V1ல் தான் இருக்கணும். ஆனால் அந்த V1 கூட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பேசணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு மட்டும்தான் இந்த ரூல் பொருந்தும். ஐவியூதேக்கு இந்த ரூல் பொருந்தாது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா அகைன் என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. ஏன்னா நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நான் டிவி பார்க்க மாட்டேன். பொதுவாக ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிவி பார்க்குற ஹேபிட் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் டிவி பார்க்க மாட்டேன். நல்லா கவனிங்க, பார்க்க மாட்டேன் அப்படின்னா இந்த செயலை இனிமேல் தானே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க மகா அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் வச்சு பேசலை, இப்போ ப்ரெசண்ட்டில் வச்சு பேசுகிறீங்க. நான் டிவி பார்க்க மாட்டேன், எப்பயுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வந்திருக்கேன். ஓகேங்களா? அது என்னோடய ஹேபிட் கிடையாது, நான் அதை செய்ய மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. ஃப்யூச்சரில் செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அப்படியே மாறிடும். ஓகே, இது நம்மளோட ஹேபிட்டை பற்றி பேசணும். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம் சொல்லுங்க பார்க்கும். டோன்ட் வச்சு தான் பேசினேன் அப்படின்னா சிம்பிளாக பேசியிருக்கோம், நான் டிவி பார்க்க மாட்டேன். ஓகே, அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது, ஃபாலோ பண்ணி பேசுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் யாருங்க? சப்ஜெக்ட்னா யார் ஒரு செயலை செய்ய மாட்டாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்படின்னா நான் தான் சப்ஜெக்ட், ஐ. ஓகே, சப்ஜெக்ட் பேசினதுக்கப்புறம் டோன்ட் வச்சு பேசணுமா டசன்ட் வச்சு பேசணுமா? இங்கே நல்லா கவனிங்க, ஐ வந்திருக்கு அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக வச்சுன்னா டோன்ட் தான் வரும். ஓகேங்களா? ஐ டோன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. இங்கே என்ன verb? பார்க்க மாட்டேன். பார்க்கறது ஒரு செயல், பார்க்க மாட்டேன். வாட்ச், ஐ டோன்ட் வாட்ச், நான் பார்க்க மாட்டேன். எதை பார்க்க மாட்டேன் அப்படின்னா டெலிவிஷன், டிவி. ஐ டோன்ட் வாட்ச் டிவி, நான் டிவி பார்க்க மாட்டேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் டிவி பார்க்கவே மாட்டேன். இங்கே எம்பசிஸ் பண்ணி நான் அதை செய்யவே மாட்டேன், இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் டிவி பார்க்கவே மாட்டேங்க, ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க, இந்த சென்டென்ஸ் ஐ டோன்ட் வாட்ச் டிவி, நீங்கள் டிவி பார்க்க மாட்டீங்க, எப்பயோ ஒரு தடவை பார்ப்பீங்க, நான் அதிகமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. ஆனால் இந்த சென்டென்ஸில் நீங்கள் சுத்தமாக பார்க்க மாட்டீங்க. அந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எம்பசஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், ஸ்ட்ராங் நெகட்டிவாக சொல்கிறோம். நான் டிவி பார்க்கவே மாட்டேன், அந்த பார்க்கவே ஒரு அங்கே ஒரு அழுத்தம் வருது பார்த்தீங்களா? பார்க்கவே மாட்டேன். எப்படி பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரக்சர் இருந்தால் இருக்குது, ஃபாலோ பண்ணி பின்னாடியே பேசுங்க. காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் யார் ஒரு செயலை செய்யவே மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்? நான், ஐ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? நெவர், ஐ நெவர். நெக்ஸ்ட்டு verb. இங்கே என்ன verb? பார்க்கறது தான். பார்க்கறதுக்கு என்ன சொல்லிங்களா? வாட்ச். எதை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்? டிவி, டெலிவிஷன். ஐ நெவர் வாட்ச் டிவி, ஐ நெவர் வாட்ச் டிவி, நான் டிவி பார்க்கவே மாட்டேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா அப்போ நம்ம எதிர்காலத்தில் நான் ஒரு செயலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரணும்னா அதை எப்படி பேசலாம்? ஓகே, நம்ம இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் டிவி பார்க்கவே மாட்டேன், இனிமேல், இப்போ இருந்து இனிமேல் நான் ஒரு செயலை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. பாருங்களேன், நான் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவி பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் எக்ஸாமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் ஃபெயில் ஆகிடுச்சு, எல்லாமே ஃபெயில் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க, ஏன் ஃபெயில் ஆனா, எதுக்கு ஃபெயில் ஆனா? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எங்க ஃபுல்லாக டிவி பார்த்துட்டே இருந்தாங்க எக்ஸாம் அப்போ. அப்போ அப்பா 2 திட்டு திட்டுறாங்க. உடனே நம்ம சொல்கிறோம் அப்பா பார்த்துட்டு, அப்பா நான் இனிமேல் டிவி பார்க்கவே மாட்டேன்ப்பா, நான் டிவி பார்க்கவே மாட்டேன். ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நான் டிவி பார்க்கவே மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நேற்று வரைக்கும் ஒரு செயலை செஞ்சேன், ஆனால் இப்போ இருந்து நான் ஒரு செயலை செய்யவே மாட்டேன்னு சொல்ல வரேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ வில் நெவர் வாட்ச் டிவி. இப்போ வில் வந்ததுனால இனிமேல் ஃப்யூச்சரில் நான் செய்யவே மாட்டேன்னு சொல்ல வந்திருக்கும். ஆனால் இங்கே வில் வராததுனால இப்போ வரைக்கும் நான் ஒரு செயலை செய்யவே மாட்டேன், செய்வதே இல்லை, செஞ்சதே கிடையாது, செய்யவே மாட்டேன்னு சொல்ல வரோம். புரிஞ்சா? வில் வந்தால் இனிமேல் செய்ய மாட்டேன், வில் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் செய்ய மாட்டேன், செஞ்சதில்லை, செய்வதில்லை, செஞ்சதில்லை
அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. டோன்ட் அப்படின்னா பார்க்க மாட்டேன், நெவர் அப்படின்னா பார்க்கவே மாட்டேன். நல்லா புரியுதா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. இப்போ அடுத்து நான் சென்ஸ் எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அடிக்கடி நம்ம பேசுவோம். பாருங்களேன், அவள் சமைக்க மாட்டாள். இப்போ நீங்கள் கேட்குறீங்க உங்கள் தங்கச்சி வீட்டில் சமைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அவள் சமைக்க மாட்டான், நான் இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கிறா, நிறைய பிஸியாக இருக்கிறா, அதனால் இப்போதைக்கு அவள் சமைக்க மாட்டான், அவள் வேறு இதில் பிஸியாக இருக்கா, ஆனால் எப்பயாவது ஒரு சமைப்பா, ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவள் சமைக்க மாட்டா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். புரிஞ்சா? ஓகே, எப்படி பேசலாம்? அவள் சமைக்க மாட்டாள். எங்கள் சப்ஜெக்ட் யார்? அவள். ஏன்னா யாரும் ஒரு செயலை செய்ய மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவள். அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஷீ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா டோன்ட் வச்சு பேசணுமா, டசன்ட் வச்சு பேசணுமா? எது வரும் சொல்லுங்க பார்க்கும். ஷீ டோன்ட் வருமா, ஷீ டசன்ட் வருமா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷீ டசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். வெர்ப்னா சமைக்கிறது. அப்போ சமைக்க மாட்டாள் அப்படின்னா டசன்ட் குக். ஷீ டசன்ட் குக், அவள் சமைக்க மாட்டாள். ஷீ டசன்ட் குக், அவள் சமைக்க மாட்டாள். இல்லை, வாயை திறந்து பேசுங்க. ஷீ டசன்ட் குக், அவள் சமைக்க மாட்டாள். இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். அவள் சமைக்கவே மாட்டாள், ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி எம்பசிஸ் பண்ணி அவள் செய்யவே மாட்டாள். இப்போ வரைக்கும் அவள் செஞ்சதே இல்லை, அவள் செய்யவே மாட்டாள். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக சமைப்பாங்க, அவள் சமைக்கவே மாட்டாள். அவள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பா, அவள் ஸ்கூலுக்கு போயிடுவா, காலேஜ் போயிடுவா, பிஸியாக இருக்கிறா, அவள் சமைக்கவே மாட்டாள், எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இது வரைக்கும் அந்த செயலை செஞ்சதே இல்லை, செய்யவே மாட்டாள் அப்படின்னு தான் சொல்ல வரோம். புரிஞ்சா? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. ஷீ நெவர், ஷீ நெவர். நெக்ஸ்ட் வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? சமைக்கிறது தான். சமைக்கிறது கன்சலன்ஷில் குக். இஸ் இட் கரெக்ட் சென்ஸ்? இது கரெக்டா? இல்லைங்க, என்ன பண்ணணும்? வெர்போட எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா இங்கே ஷீ சப்ஜெக்டாக வந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்போட நம்ம எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். குக் அப்படிங்கிற வேர்புக்கு எஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஷீ நெவர் குக்ஸ், அவள் சமைக்கவே மாட்டாள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு இன்னும் இதை ஃப்யூச்சரில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், சிம்பிள் தாங்க. அவள் சமைக்கவே மாட்டாள், இனிமேல். நேற்று வரைக்கும் சமைச்சிருக்கலாம், நேற்று வரைக்கும் சமைச்சா, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் இனிமேல் சமைக்க மாட்டா, இனிமேல் அம்மா தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்ல வரும். அவள் சமைக்கவே மாட்டாள். ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, எப்படி பேசலாம்? ஷீ வில் நெவர் குக். இப்போ இந்த இடத்துல ஷீ வில் நெவர் குக்ஸ் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா வில் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப். அப்போ இந்த ஆக்சிலரி வெர்ப் வரக்கூடிய இடத்துல, அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய இடத்துல வெர்ப் இட் ஷுட் பி எப்படி இருக்கணும்? V1ல் மட்டும்தான் இருக்கணும். நம்ம எஸ் இஎஸ் ஐஎஸ் ஆட் பண்ணி சேர்க்கக்கூடாது. ஆனால் இங்கே நெவர் அப்படிங்கிறது ஆக்சிலரி வெர்ப் கிடையாது, அது ஒரு அட்வெர்ப். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு வாயை திறந்து ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை மறக்க மாட்டேன். அதுவே இன்னும் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் உன்னை மறக்க மாட்டேன். நம்ம இதை பொதுவாக சிம்பிளாக சொல்கிறோம், நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எப்படி பேசலாம்? நான் பாருங்க, ஃபாலோ பண்ணி பேசுங்க. நான். ஐ டோன்ட். இங்கே என்ன வேர்ப்? வேர்ப் என்ன சொல்லுங்க பார்க்கும்? மறக்கிறது. ஃபர்கெட். அப்போ மறக்க மாட்டேன் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது, மறக்க மாட்டேன் அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட். ஐ டோன்ட் ஃபர்கெட், நான் மறக்க மாட்டேன். யாரை மறக்க மாட்டேன் அப்படின்னா உன்னை, யூ. ஐ டோன்ட் ஃபர்கெட் யூ, ஐ டோன்ட் ஃபர்கெட் யூ, நான் உன்னை மறக்க மாட்டேன். இப்போ ரெண்டாவது சென்ஸ் நல்லா கவனிங்க. இங்கே எம்பசிஸ் பண்ணி நான் உன்னை மறக்க
மறக்கவே மாட்டேன். அந்த மறக்கவே அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வருது பார்த்தீங்களா, மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் அட்வர்ப் வச்சு தான் பேசணும். நெவர் அப்படிங்கிற அட்வர்ப் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஐ நெவர் forget you. I never forget you. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, ஃப்யூச்சர்லேயும் எதிர்காலத்துலேயும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஐ வில் நெவர் forget you அப்படின்னு நீங்கள் பேசணும். ஓகேங்களா? நெவர், வில் நெவர். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நீங்கள் வாயை திறந்து பேசிடுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் பொய் சொல்ல மாட்டான். அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் பொய் சொல்ல மாட்டான். சிம்பிளாக சொல்கிறோம், பொதுவாக சொல்கிறான் அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? அவன். அவன்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி டோன்ட் வருமா, டசன்ட் வருமா? சூப்பர், வெரி குட். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஹீ டசன்ட். ஓகே, அவன் என்ன செயலை செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். டெல் என்ன? பொய், லைஸ். ஹீ டசன்ட் டெல் லைஸ். ஹீ டசன்ட் டெல் லைஸ். அவன் பொய் சொல்ல மாட்டான். இங்கேயுமே ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா பொய் அப்படிங்கிறது சிங்குலராக தானே இருக்குது, அப்போனா லை அப்படின்னு தானே பேசணும். நல்லா கவனிங்க, இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்ல வரல, பொதுவாக ஜென்ரலாக அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சிங்குலராக பேசக்கூடாது, ப்ளூரலாக தான் பேசணும். ஓகேங்களா? ஹி டசன்ட் டெல் லைஸ். அவன் பொய் சொல்ல மாட்டான். இங்கே டஸ் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் வந்ததுனால இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பை நம்ம அப்படியே தான் பேசியிருக்கோம். இதோடு எஸ், இஎஸ், ஐஎஸ் ஆட் பண்ணி பேசக்கூடாது. ஓகே, அடுத்து பாருங்களேன். அவன் பொய் சொல்லவே மாட்டான். எங்க எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியுங்க, அவன் பொய் சொல்லவே மாட்டான். நான் அடித்து சொல்கிறேன், அவன் பொய் சொல்லவே மாட்டான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். He never tells lies. நல்லா கவனிங்க, நெவர் அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ப் டெல். அதோடு கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணி பேசுகிறோம். ஏன் அப்படின்னா ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ அதனால் ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நெவர் பேசுகிறோம். அந்த நெவரை ஃபாலோ பண்ணி டெல் அப்படிங்கிற வேர்பை பேசி அதை ஃபாலோ பண்ணி நம்ம எஸ் பேசுகிறோம், லைஸ். ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஐ நெவர் டெல் லைஸ். ஓகேங்களா? இங்கே நீங்கள் டெல் அப்படின்னு தான் பேசணும். நல்லா கவனிங்க, ஹீ, ஷீ, இட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு நீங்கள் லைஸ் அப்படின்னு தான் பேசணும். அதாவது டெல்ஸ் லைஸ் அப்படின்னு பேசணும். அதுவே நீங்கள் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா டெல் லைஸ் அப்படின்னு பேசணும். நல்லா புரிஞ்சிச்சா? இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? டோன்ட் ஆக்ஸிலரி வேர்ப், நெவர் அட்வர்ப். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு வாயை திறந்து பேசுகிறீங்க. தயவு செய்து ப்ளீஸ் வாயை திறந்து பேசுங்க. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே புரியறதுக்காக தான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். பின்னாடியே வாயை திறந்து ப்ளீஸ் பேசுங்களேன். நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோங்க. எப்படி சொல்லலாம்? இது சிம்பிளாக சொல்கிறோம். நாங்கள் வி சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா டோன்ட் தான் வரும், நல்லாவே தெரியும். வி டோன்ட். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? சாப்பிட மாட்டோம், ஈட். வி டோன்ட் ஈட். நாங்கள் சாப்பிட மாட்டோம். எதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட். வி டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். வி டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட். நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம். ஓகே, அடுத்து பாருங்களேன். நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே மாட்டோம். இங்கே ஒரு எம்பசிஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? எங்கே நாங்கள் சாப்பிடவே மாட்டோங்க ஜங்க் ஃபுட்டை. எப்படி சொல்லலாம்? அதை ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். We never eat junk food. நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே மாட்டோம். நல்லா இருக்கா? ஈஸியாக புரியுதா?
இப்போ அவன் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே மாட்டான். இப்போ நாங்கள் அப்படிங்கிற இடத்துல அவன் ஜங்க் ஃபுட் சாப்பிடவே மாட்டான். அவனோட உடலை ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான். கரெக்டாக என்ன பண்ணுறான், நல்ல சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றான். ஜங்க் ஃபுட் அவன் சாப்பிடவே மாட்டான். அப்படின்னா he never eats. eat அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஜங்க் ஃபுட். அடுத்து பாருங்க, அவன் புகை பிடிக்க மாட்டான். அவன் புகை பிடிக்க மாட்டான். எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் யாரு? அவன். அவன்னா ஹி சப்ஜெக்டாக வச்சுன்னா நம்ம டசன்ட் வச்சு தான் பேசணும். ஹி டசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய மாட்டான்னு சொல்லியிருக்கோம்? வெர்ப். என்ன? புகை பிடிக்க மாட்டான். ஸ்மோக். ஹி டசன்ட் ஸ்மோக். ஹி டசன்ட் ஸ்மோக். அவன் புகை பிடிக்க மாட்டான். நல்லா புரியுதா? ஹி டசன்ட் ஸ்மோக். அவன் புகை பிடிக்க மாட்டான். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எம்பசிஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறோம் பாருங்களேன். அவன் புகை பிடிக்கவே மாட்டான். அதாவது அவன் புகை பிடிக்கவே மாட்டான். எப்படி சொல்லுவாங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். he never smokes. அவன் புகை பிடிக்கவே மாட்டான். இப்போ நான் புகை பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னா I never smoke. that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த சென்ஸ் நம்ம அடிக்கடி பேசுவோம். நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். எப்படி சொல்லலாம்? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் don't cheat. cheat அப்படின்னா ஏமாத்துறது. don't cheat அப்படின்னா ஏமாற்ற மாட்டேன். I don't cheat. நான் ஏமாற்ற மாட்டேன். யாரையும் அப்படின்னா anyone. I don't cheat anyone. I don't cheat anyone. நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். இப்போ அடுத்த சென்டென்ஸை நம்ம எம்பசிஸ் பண்ணி அழுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நான் யாரையும் ஏமாற்றவே மாட்டேன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? நான் யாரையும் ஏமாற்றவே மாட்டேன். எப்படி சொல்லலாம்? I never cheat anyone. don't அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக சொல்கிறீங்க. never அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. I don't cheat anyone. I never cheat anyone. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்ய மாட்டான். எங்க எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ண மாட்டான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யாரு? அவன். அப்போனா he doesn't அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? he doesn't. என்ன செயலை செய்ய மாட்டான்? செலவு செய்ய மாட்டான். செலவு செய்ய சொல்லுங்க. ஸ்பெண்ட். எதை செலவு செய்ய மாட்டான்? பணத்தை, மணி. எப்படி செலவு செய்ய மாட்டான்? தேவையில்லாமல். தேவையில்லாமல் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? unnecessarily. பேசுங்க பார்க்கும். he doesn't spend money unnecessarily. he doesn't spend money unnecessarily. அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்ய மாட்டான். இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யவே மாட்டான். எனக்கு அவனை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யவே மாட்டான். தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவான். அதுவும் கரெக்டாக செலவு பண்ணுவான். அதை எழுதி வச்சுருவான். தேவையில்லாமல் அவன் பணத்தை செலவு செய்யவே மாட்டான். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. he never spends. எஸ் ஆட் பண்ணி பேசணும். ஏன் அப்படின்னா never அப்படிங்கிறது ஆக்சிலரி verb கிடையாது, அது ஒரு adverb. ஸோ அதை ஃபாலோ பண்ணி verb-ஓட எஸ் அல்லது இஎஸ் ஐஎஸ் ஆட் பண்ணி பேசணும். பெரும்பாலும் நம்ம verb-ஓட எஸ் வச்சு தான் அதிகமாக பேசுவோம். அதுக்கப்புறம் இஎஸ் வச்சு பேசுவோம். அதுக்கப்புறம் ரேர் தான் ஐஎஸ் வச்சு பேசுறது. ஒய் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் வச்சு பேசுவோம். he never spends. அவன் செலவு செய்யவே மாட்டான். எதை செலவு செய்யவே மாட்டான் அப்படின்னா மணி, பணத்தை. எப்படி செலவு செய்யவே மாட்டான் அப்படின்னா unnecessarily. he never spends money unnecessarily. அவன் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யவே மாட்டான். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இந்த இடத்துல அவன் அப்படிங்கிற இடத்துல நம்மளை வச்சு பேசுகிறேன். அதான் என்ன வச்சு பேசுகிறேன்? நான் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்ய மாட்டேன். நான் தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யவே மாட்டேன். இதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லணுங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். அவர்கள் இரவில் பயணம் செய்ய மாட்டார்கள். அவங்க நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்லலாம்? அவர்கள் they don't
சூப்பர், பேசுங்க, ட்ரை பண்ணுங்க, நீங்கள் பேசுங்க. ட்ராவல் எப்போ? இரவில். இரவில் அப்படின்னா அட் நைட் அப்படின்னு தான் பேசணும். டைரெக்டாக நைட் அப்படின்னு பேசக்கூடாது. they don't travel at night. they don't travel at night. அவங்க நைட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த சென்டென்ஸை எம்பசிஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக நெகட்டிவாக சொல்கிறோம். அவங்க நைட்டில் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். they never travel at night. அவங்க நைட்டு ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் என்ன பண்ணணும்? ப்ளீஸ் தயவு செய்து வாயை திறந்து பேச ட்ரை பண்ணுங்கள். ஆன்சரை காமெண்ட்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து வாயை திறந்து பேசுகிறீங்களா? குமார் பள்ளிக்கு போக மாட்டான். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினச்சிக்கோங்க. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வீட்டிலே இருக்கிறான். குமார் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. எப்படி சொல்லலாம் இதை? குமார் அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாப்ல. ஸோ அதனால் நம்ம டசன்ட் வச்சு தான் பேசணும். குமார் டசன்ட் கோ டு ஸ்கூல். ஏன் டூ ஆட் பண்ணுறோம்? ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த இடத்துக்கு முன்னாடி டூ வச்சு தான் பேசணும். பள்ளிக்கு, மதுரைக்கு. புரிஞ்சா? ஓகே, அடுத்து பாருங்களேன். சரி, குமார் டசன்ட் கோ டு ஸ்கூல். குமார் பள்ளிக்கு போக மாட்டான். இப்போ அடுத்த சென்ஸ், குமார் பள்ளிக்கு போகவே மாட்டான். அவன் ஸ்கூலுக்கு போகவே மாட்டாங்க, வேலைக்கு போயிட்டான். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குமார் நெவர் கோஸ் டு ஸ்கூல். கோ அப்படிங்கிற வேர்போட எஸ், அதாவது இஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். ஓகேங்களா? குமார் நெவர் கோஸ் டு ஸ்கூல். அவன் பள்ளிக்கு போகவே மாட்டான். நல்லா புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சு. டோன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், டசன்ட் எங்கே யூஸ் பண்ணணும், நெவர் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தம்சன்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணுங்க. தேங்க்யூ.